பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி, வியாதியின் நிமித்தமாய் நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கலாம். கடன் பாரம் இருக்கிறது, இந்த கடனையெல்லாம் நான் எப்படி அடைப்பேன், எனக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் போல இருக்கிறது என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். வேலை விஷயத்தில் பயம் இருந்து கொண்டிருக்கலாம். என்னை முதலாளிகள் என்னை நெருக்குகிறார்களே, என்னை கொடுமைப்படுத்துகிறார்களே, என்னை அதிகமாய் வேலை வாங்குகிறார்களே என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு பயம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை குறித்து உங்களுக்குள்ளாடி ஒரு பயம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என் பிள்ளை கீழ்ப்படியாமையாய் இருக்கிறானே, சொல் பேச்சு கேட்கலையே, மதுபான பழக்கத்தில் இருக்கிறானே, விபச்சார பழக்கத்தில் இருக்கிறானே, அவனுக்கு ஏதாகிலும் ஆகிவிடுமோ, ஏதாகிலும் செய்து விடுவார்களோ என்று நீ பயந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய ஊழியத்தில் நீ பயந்து கொண்டிருக்கலாம். இப்படி பல நிலைகளில் திருமண காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட தேவையில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத. நீ என் தேவ சமூகத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை ஊற்றி கொடுத்து விடு. நான் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் தருவேன், நான் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.